இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கும் செய்தியை நாம் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு ஏவா வேலுவுக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு 40 லட்சம் ரூபாய் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி சம்மன்ஸ் வந்தாலே காயத்ரி, இப்போ எல்லாருமே அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசுவாங்க அப்படின்னா நேரில் வர சொல்லுவாங்களே, ஒருவேளை கைது நடவடிக்கை பாயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனிஹவ் அது பல சம்மன்ஸும் வந்து கொடுக்கப்படலாம். பட் இது முதல் சம்மன் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில் இருக்கோம். ஸோ என்ன ஆக போகுது விசாரணை அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். ஸோ இந்த முதல் சம்மன் திரு ஏவா வேலு அவர்கள் ஆஜராகக்கூடிய பட்சத்தில் விசாரணை எப்படி போகும், அடுத்து என்னங்கிறத பார்க்கணும். செய்தியாளர் சோலமன் கூட நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சோலமன் வணக்கம். இப்போ திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறத பார்க்குறோம். முழு தகவல்கள் என்ன? முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு லஞ்ச ஒழிப்புத்துறையில விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்துல சாலைகள் அமைக்காமலேயே அவர் சாலைகள் அமைத்ததாக கூறி அரசு பணத்தை இழப்பீடு செய்ததாக, முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரின் பேர்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக ஏவா வேலு உட்பட பல்வேறு இடங்கள்ல இது தொடர்பாக சோதனையை மேற்கொண்டனர். குறிப்பாக ஏவா வேலுக்கு தொடர்புடைய சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழகம் முழுவதுமே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில முறைகேடு தொடர்புடைய ஆவணங்கள் உட்பட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புலையும், அதே போன்று கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் அவர் வெளியில் தன்னிடமிருந்து எந்த விதமான முக்கிய ஆவணங்களும் எடுக்கப்படவில்லை என ஏவா வேலு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது ஏவா வேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆஜராக சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிட்ட தேதியில அதே போன்று குறிப்பிட்ட நேரத்திலும் ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 சம்மனுக்கு அவர் ஆஜராகாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற 3வது சம்மன் அளிக்கப்படும் போது அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. மற்ற 2க்கும் வழக்கறிஞர் விட்டு அவர்கள் கால அவகாசம் கேட்கலாம். ஆனால் 3வது சம்மன் அனுப்பப்படும் போது அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில முதல் சம்மனாக தற்போது ஏவா வேலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரது வீட்டில இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட, அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலேயே சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான கேள்விகளை ஏவா வேலுவிடம் முன்வைப்பார்கள் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.